அரியர் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட் இருக்குது. அரியர் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதும், அரியர் எக்ஸாம் டைம் டேபிள் எப்படி வரும், ஒரு செமஸ்டர் விட்டுட்டா அடுத்த வருஷம்தான் அதை எழுத முடியுமா அப்படின்லாம் டவுட் வருது. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் இப்போ நீங்கள் வருது 11th அன்றைக்கி February வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்படி எழுத முடியல, உடம்பு சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிற போது உங்களால் எழுத முடியல அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து அடுத்த செமஸ்டர் வந்து ஜூனில் நடக்கும் இல்லையா, ஜூனில் போட்டிருக்காங்க உங்களுக்கு டென்டேட்டிவ் டேட்டு. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை எழுதலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஆப்சென்ட் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அரியர் எக்ஸாமாக நீங்கள் வந்து எப்போ எழுதலான்னா, இதை ஜூன் மந்த் எழுதிக்கலாம். ஓகே, ஜூன் மந்த் எழுதிக்கலாம். ஜூன் மந்த்லேயும் எழுத முடியல அப்படின்னும் போது அடுத்த செமஸ்டர் எப்போ உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்களோ அப்போ நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது அடுத்த இப்போ February சொல்லியிருக்காங்க, அடுத்த ஜான்வரியில் சொல்லியிருக்கலாம், அது மாதிரி நீங்கள் எழுத முடியும். அது மாதிரி இப்போது ஏற்கனவே அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, செகண்ட் செமஸ்டரில் அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸை இங்கே எழுதுறதுக்காக டைம் டேபிளே கொடுத்துட்டாங்க. ஸோ என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது, இது காலையில் நடக்குது, அது மத்தியானம் நடக்குது, அவ்வளோதான். அதை நீங்கள் எழுதணும். அதே மாதிரியே செகண்ட் செமஸ்டர் அரியர் எழுதுறீங்க, அதே மாதிரி 4th செமஸ்டர் அரியர் எக்ஸாமுக்கும் அவங்க டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ 4th செமஸ்டர் அரியர் எக்ஸாமும் நீங்கள் வந்து காலையில் எழுதுறீங்க. 4th செமஸ்டர் வந்து காலையில் வச்சுட்டாங்க. ஸோ காலையில் இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு செமஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ இதில் செகண்ட் செமஸ்டர் அரியர் எழுதிட்டீங்க. இன்னமும் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் காலையில் எழுதுவீங்க. ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸோடய சேர்ந்து நீங்கள் அரியர் எக்ஸாம் தனியாக எழுதுவீங்க. உங்களோட ஹால் டிக்கெட்டில் அது வந்திருக்கும். நீங்கள் அரியருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்திருக்கும். அப்போ நீங்கள் வந்து இதை மத்தியானம் எழுதுவீங்க ஃபஸ்ட்டு செமஸ்டர் அரியரை, செகண்ட் செமஸ்டர் அரியரை வந்து ரெகுலரில் எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது காலையில் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் மத்தியானம் எழுதணும். இப்போ சப்போஸ் இப்போ வந்து அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் வந்து உங்களுக்கு நீங்கள் அரியர் எக்ஸாம் எழுதணுன்னா அது 12ஆம் தேதி காலையில் எழுதுவீங்க. இதே ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அதே மாதிரி 12ஆம் தேதி எக்ஸாமை நீங்கள் எழுதாமல் விட்டுருந்தீங்கன்னா மத்தியானம் போய் எழுதுவீங்க அரியர் எக்ஸாம். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒன்று என்னென்னா, 3rd செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, 3rd செமஸ்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷம் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா, அந்த 2 days நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா, ஆப்சென்ட் ஆகிட்டிங்கன்னா, எந்த ஒரு ரீசனுக்காகவும் ஆப்சென்ட் ஆயிருந்தீங்கன்னா, அடுத்த வருஷம் இதே 3rd செமஸ்டர் எப்போ வருதோ அப்போ தான் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி உங்களால் அட்டன் பண்ண முடியாது. செமஸ்டர் வைஸ் அட்டன் பண்ண முடியாத ஒரே செமஸ்டர் எதுனா 3rd செமஸ்டர் அந்த வைவா மட்டும்தான். வைவா மட்டும் உங்களால் வந்து எப்போ அடுத்த வருஷம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வைவா அட்டன் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். மித்தபடி செமஸ்டர் வைஸ் நீங்கள் வந்து அரியர் எக்ஸாம் எழுதலாம். இதில் மட்டும் அரியர் வச்சிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இதே டைமில் எப்போ அவங்களுக்கு வைவா வைக்கிறாங்களோ அப்போ அவங்களோட சேர்ந்து நீங்கள் போய் வைவா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் 3rd செமஸ்டர் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்லி 2 days தான் நீங்கள் அட்டெண்டன்ஸ் கொடுத்தாவே போதும். உங்களுக்கு வந்து ஃபுல் டே அட்டெண்டன்ஸ் இருக்கணும். அப்படி கொடுத்தாவே போதும், நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுதான் அரியர் எக்ஸாமுக்குடைய ஃபார்மேட்டு.